ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. الحمد لله. துருஸ் முஹிம்மா லிஅம்மத்தில் உம்மா, உம்மத்தின் பொதுஜனத்திற்கான முக்கியமான பாடங்கள் என்ற நூலை படித்துக் கொண்டு வருகிறோம். இப்னு பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய நூல் இது. நூலுக்கு விளக்க உரை ஷேகுனா அரஃபாத் பின் ஹசன் அல் முஹம்மதி இத்ஹாஃப் தவில் ஹிம்மா, உயர்ந்த இலக்குடையோருக்கு ஒரு உன்னத அன்பளிப்பு என்ற இந்த ஷரஹை, இந்த விளக்க உரையோடு படித்துக் கொண்டு வருகிறோம். இன்று 41வது அமர்வு எண் 41வது அமர்வு. மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, உதுவின் கடமைகளையும் உதுவின் செயல்முறையையும் பார்த்து கொண்டு வருகிறோம். உதுவின் கடமைகள், உதுவின் செயல்முறைகள். நேற்று, அதாவது சென்ற வகுப்பு, போன வார வகுப்பிலே கடைசியாக எங்கே பார்த்தோம்? உதுவை முழங்கை வரை, இலல் மராஃபிக், முழங்கை வரை கழுவுவதை உதுவுடைய கடமையாக, கையை கழுவுவது என்றால் முழங்கை வரை கழுவி இருக்க வேண்டும், அது முழங்கை வரை போயிருக்க வேண்டும் என்ற இந்த அடிப்படையை வரை பார்த்தோம். ஒருவர் உது செய்கிறார் என்றால் அவருடைய உது கையை பொறுத்த மட்டில் கையுடைய அளவு இந்த உலங்கையை, முழங்கையுடைய முட்டி அனைத்து பகுதியும் என்ன செய்திருக்க வேண்டும்? தண்ணீர் தொட்டிருக்க வேண்டும், தண்ணீர் பற்றிருக்க வேண்டும். இதை தாண்டி முடித்திருக்க வேண்டும். இந்த அடிப்படையை பார்த்தோம். இன்று அல்லாஹ்வின் அடியார்களை எதை பற்றி பார்க்க இருக்கிறோம் என்றால் மஸ்ஹு செய்வது, மஸ்ஹு செய்வதை பற்றி பார்க்க இருக்கிறோம். ومسح جميع الرأس ومسح جميع الرأس ومنه الأذنان, தலை முழுவதும் தடவுவது, தலை முழுவதும் மஸ்ஹு செய்வது. அல்லாஹ்வின் அடியார்களே, அறிஞர்களின் ஏகோபித்த கருத்து இஜ்மாவாக இருக்கிறது. தலையை தடவுவது, அதாவது முழு தலையை தடவுவது, அதாவது தலையை தடவுவது உதுவின் ஒரு கடமைகளில் ஒன்று என்பதில் உலமாக்களுக்கு மத்தியில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் எந்த அளவிற்கு தலையை தடவ வேண்டும், மஸ்ஹு செய்ய வேண்டும் என்பதில் தான் வேறுபாடு இருக்கிறார்கள். தலையை மஸ்ஹு செய்வதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆம், தலையை மஸ்ஹு செய்யாமல் ஒருவருடைய உது நிறைவேறாது. தலையை மஸ்ஹு செய்யாமல் ஒருவருடைய உது நிறைவேறாது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் மஸ்ஹு செய்வதற்குரிய அளவு எதன் அளவு, அங்கேதான் வேறுபடுகிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், முதலில் இது கடமை என்பதை மேலும் உலமாக்க சொல்கிறார்கள். ஒருவருக்கு இதிலையும் வேறுபாடு இல்லை. ஒருவர் இதை செய்து விட்டால் அல்ஹம்துலில்லாஹ், எந்த வேறுபாடு இல்லாமல் அவருடைய உது, அவருடைய மஸ்ஹு சரியானது. ஏனெனில் ஹிலாஃப் இருக்கிறது, எந்த அளவிற்கு செய்ய வேண்டும் என்பதில் ஹிலாஃப் இருக்கிறது, முரண்பாடு இருக்கிறது. உலமாக்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்கிறது, தலையை எந்த அளவிற்கு. ஆனால் குறைந்தபட்ச அளவு, யார் தலை முழுவதும் தடவி விட்டாரோ அவருடைய மஸ்ஹு சரியானது. வேறுபாடெல்லாம் எடுத்து ஓரமாக வைத்து தலையை முழுவதும் யாராவது ஒருவர் முழுமையாக மஸ்ஹு செய்து விட்டார் என்றால் அந்த மஸ்ஹுவில் எந்த விதமான ஒரு குறையும் இல்லை. இதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். ஏனெனில் மஸ்ஹு என்பதை முழுமையாக அடைந்து விட்டவர் அவர், தலை முழுவதும் செய்து விட்டார். தண்ணீர் இருக்கிறதா, எடுத்து இவ்வாறு யார் இதை செய்து விட்டார்களோ அவர்களுடைய மஸ்ஹு சரியானதாக ஆகிவிட்டது. அதாவது எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும்? நெற்றியின் முன்புறத்தில் இருந்து ஆரம்பித்தாலும் சரி, அல்லது அவர் நடுவில் இருந்து ஆரம்பித்தாலும் சரி, அல்லது அவர் கடைசியில் இருந்து ஆரம்பித்தாலும் சரி, தலை முழுவதும் செய்து விட்டார் என்றால் அவருடைய மஸ்ஹு அல்ஹம்துலில்லாஹ் சரியான மஸ்ஹாக ஆகிவிடுகிறது. என்ன ஆதாரம்? ஆதாரம் இதில் அல்லாஹ் தான் திருமறையை சொல்கிறான். அதே சூரத்துல் மாயிதாவில் 6வது வசனம், வம்ஸஹு பிருஊசிக்கும்,
உங்களுடைய தலையை நீங்கள் மஸ்ஹ் செய்யுங்கள் என்ற அந்த வசனம். மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, சரியான கருத்து என்னவென்றால் முழு தலையையும் தடவ வேண்டும் என்பதே இதில் சரியான கருத்தாக இருக்கிறது. இதையே மாலிகி மத்ஹபிலும் மற்றும் ஹம்பலி மத்ஹபின் நிலைப்பாடாக இருக்கிறது, முழு தலையையும் மஸ்ஹ் செய்வது. அப்படி என்றால் பாருங்கள், ஷாஃபி ஹனஃபி இரண்டுமே வரவில்லை. நம் ஊரிலே நம்ம பார்க்கலாம், மஸ்ஹ் செய்யக்கூடிய விஷயத்தில் கால்வாசி செய்வார்கள் தலைக்கு. இப்படி இப்படி எடுத்தோம் என்றால் இப்படி இப்படி செய்வார்கள் அல்லவா? இதையெல்லாம் நாம் பார்ப்போம். அது என்ன, அது இப்படி இப்படி நாம், அதாவது அல்லாஹ்வின் அடியார்களை ஒரு சில ஆதாரங்களை கொண்டு தலையை இவ்வாறு மஸ்ஹ் செய்வது என்று ஆதாரம் எடுக்கிறார்கள். ஆனால் ஷேக் அரஃபாத் அவர்கள் இதில் சரியான கூற்று, தலையை மஸ்ஹ் செய்வது என்றால் தலை முழுவதும் மஸ்ஹ் செய்வதே சரியான மற்றும் சிறந்த கூற்றாக இருக்கிறது என்பதை தெளிவாக இங்கே விளக்குகிறார்கள். ஆனால் முழுமையாக தடவதற்கான ஆதாரத்தை பார்ப்பார். அப்துல்லாஹ் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஹதீஸ், அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதுவின் போது தன் இரு கைகளாலும் தலையை முன்புறம் ஆரம்பித்த இடத்திலிருந்து பின்பக்கம் உள்ள பிடரி வரை பின்பக்கம் உள்ள பிடரி வரை கொண்டு சென்று பின்னர் ஆரம்பித்த இடத்திற்கே கைகளை திருப்பி தடவி கொள்வார்கள். இவ்வாறு சென்று ஆரம்பித்த இடத்திற்கே மறுபடியும் திரும்பி வந்து விடுவார்கள். தெளிவான ஆதாரம். இதை முக்கியமான ஆதாரமாக எடுக்கிறார்கள் மாலிகி மதுஹபிலும் ஹம்பலி மதுஹபிலும். என்ன சொல்கிறார்கள்? இதுதான் ஆதாரம். தலை முழுவதும் தடவுவதற்கான ஆதாரம் தெளிவாக வந்திருக்கிறது. அல்லாஹ் தலையை தடவ சொல்கிறான். எந்த அடிப்படையில் பாதி தலை, கால்வாசி தலை என்ற எந்த அடிப்படையில் நாம் இதை வேறுபடுத்தி பார்க்கிறோம் என்ற இந்த கேள்வியை கேட்கிறார்கள் உலமாக்கள். அடுத்ததாக அல்லாஹ்வின் அடியார்களே, முகீரா இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு ஹதீஸை பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெற்றி முதல் தடவினார்கள். இந்த ஆதாரங்கள் தலையின் முழு பகுதியையும் தடவுவது அவசியம் என்பதை உறுதிப்படுத்துகின்றன. மற்ற அறிஞரின் கருத்துக்கள் நாம் ஏற்கனவே சொன்னோம். ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் மற்றும் ஷாஃபி மத்ஹபிலே தடவுதல் என்ற பெயர் சூட்டப்படும் எந்த ஒரு பகுதியும் தடவுவது போதுமானதாகும். என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹ் தலையை தடவ சொல்கிறான். அப்படி என்றால் என்ன? அந்த தடவுதல் என்ற அந்த செயலை தலையில் ஏதாவது ஒரு பகுதியை செய்துவிட்டால் நாம் மஸ்ஹ் செய்து விட்டோம் என்று கூறுகிறார்கள். என்னது? அதாவது தடவுதல் என்பது மஸ்ஹ் செய்ய வேண்டும் அல்லவா? மஸ்ஹ் என்ற அந்த பெயரை தலையில் ஏதாவது ஒரு பகுதியில் செய்துவிட்டால் போதும். ஹனஃபி மதுஹபிலும் இதேதான். தலையின் கால் பகுதியை, நெற்றி பகுதியை தடவுவது போதும், இந்த நெற்றி பகுதி. ஆனால் அல்லாஹ்வின் அடியார்கள் இதை சரியான கூற்றை நாம் பார்த்தோம். மாலிகி மற்றும் ஹம்பலி மதுஹபான கூற்றை தலை முழுவதும் தடவுவதே உதுவுடைய அடிப்படையாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அடுத்த சட்டத்திற்கு வருவோம். தலை என்று வந்துவிட்டது. இரண்டு காதுகளும் இதனுக்குள் வருவதுதான் என்று சொல்கிறார்கள் இப்னு பாஸ். இரண்டு காதுகளும் தலையுடன் சேர்ந்து வருவதுதான். ஆம், காதுகள் விஷயத்திலும் முரண்பாடு, வேறுபாடு, கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது உலமாக்களுக்கு. என்ன? ஷேக் அவர்கள் அதில் காதுகளும் அடங்கும் என்று சொல்கிறார்கள். நூலாசிரியர் காதும் அதில் அடங்கும். சரி, சட்டம் என்ன என்பதை பார்ப்போம். காதுகளின் சட்டம் தலை, அதாவது காதுகளின் சட்டம் தலையின் சட்டத்தை போன்றதே ஆகும். ஷேக் சொல்கிறார்கள் அரஃபாத், காதுகளும் தலையை சார்ந்தவை என்பதால் அவற்றை தடவுவது கடமையாகும். அல்-உதுனானி மினர் ரஅஸி என்ற ஹதீஸை ஆதாரமாக கொள்கிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இரண்டு காதுகளும் தலையை சேர்ந்தது. இரண்டு காதுகளும் தலையை சேர்ந்தது. நாம் அல்-உதுனானி மினர் ரஅஸி. மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, இதற்கான ஆதாரம் பார்த்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வுதுவில் விவரித்த சஹாபாக்கள் அவர்கள் தலையை தடவியதுடன் காதுகளையும் தடவினார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பெரும்பான்மையான அறிஞர்கள் காதுகளை தடவுவது உதுவின் சுன்னத்துகளில் ஒன்றாக பார்க்கிறார்கள். பெரும்பான்மையான அறிஞர்கள். அதனால் சில பேரை பார்க்கலாம், காதை விட்டு விடுவார்கள், விட்டு விடலாம். சில நேரம் காதுகளை தடவுவது, காதுகளுக்கு மஸ்ஹ் செய்வது, அதாவது
சுன்னத்தாக, பெரும்பான்மையான அறிஞர்கள் இதை சுன்னத்தாக பார்க்கிறார்கள். ஏனெனில் என்ன காரணம்? ஏனெனில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்களின் ஹதீஸ்களில் காதுகளை தடவுவது என்ற எந்த விதமான ஒரு செய்தியும் குறிப்பிடப்படவில்லை. அதனால் இது சுன்னத்து, இது கடமையில் வராது என்று சொல்கிறார்கள். இதற்கான மறுப்பை உலமாக்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இருப்பினும் பல ஹதீஸ்கள் காதுகள் தலையினுள் ஒரு பகுதி என்ற ஹதீஸ் உறுதிப்படுத்துகின்றன. தலையை என்பது காதும் அடங்கிவிடும் என்ற இந்த ஹதீஸ் நமக்கு உறுதிப்படுத்துகிறது காதை தலையோடு சேர்க்க வேண்டும் என்று. ஆனாலும் ஒரு சில நேரடியான சஹாபாக்கள் ஹதீஸ்கள், உது ஹதீஸ்களில் என்ன வரவில்லை? காதுகளை தனியாக செய்தார்கள் என்ற அந்த அறிவிப்புகள் வரவில்லை. அதனால் காதுகள் விஷயத்தில் அது சுன்னத்தாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் ஷேக் அரஃபாத் அவர்கள் இந்த இடத்திலே மறுபடியும் விளக்குகிறார்கள், காதுகளும் தலையை சார்ந்தது, காதுகளையும் நாம் மஸ்ஹ் செய்ய வேண்டும். இதுவே ஹம்பலி மத்ஹபுடைய கருத்தாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வை நன்கு அறிந்தவன். அடுத்த கடமை முகத்தை கழுவதை பார்த்தோம். முகத்துடன் மத்மதா வல் இஸ்தின்ஷாக், வாயை கொப்பளிப்பது, மூக்கை சரி செய்வது, மூக்கில் தண்ணீர் செலுத்தி அதை சிந்துவது. இரண்டாவதாக முழங்கை, கையை கழுவதை பார்த்தோம். அது முழங்கை வரை கழுவ வேண்டும் என்பதை பார்த்தோம். அடுத்தது மஸ்ஹ், தலைக்கு மஸ்ஹ் செய்வது, பின்பு அதனுடன் காதுடன் சேர்த்து அதை மஸ்ஹ் செய்வது. நான்காவதாக அல்லாஹ்வின் அடியார்களே, கணுக்கால்களுடன் சேர்த்து கால்களை கழுவுதல். குதிங்கால், கணுக்கால் என்னது பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதாவது கஸ்லுர் ரிஜ்லைனி மஅல் கஅபைன். கஅப், கஅப் என்றால் என்ன? எந்த பகுதி? கணுக்கால் என்றால் என்ன? இந்த பகுதி கஅப். நாம் ஏற்கனவே கூறியிருக்கிறேன், இதுதான் கணுக்கால் என்றால் இதுதான், இதுதான் கணுக்கால். இதை சேர்த்து கழுவிருக்க வேண்டும். இதை சேர்த்து கழுவுவதுதான் காலை கழுவுவது. இதை விட்டு கழுவுவது காலை கழுவுவதாக ஆகாது. பல பேர் கழுவுவது பார்க்கும் பொழுது நமக்கு நெருடலாக ஆகிறது. காலை கழுவுவார்கள் இப்படி என்று. என்னது இது? இவ்வாறு காலை கழுவுவது என்பது பொடுபோக்காக இருந்துவிட வேண்டாம். அல்லாஹ்வின் அடியார்களே, அடிப்படை விஷயம் உது. நம் தொழுகையுடைய திறவுகோல், தொழுகையின் அடிப்படை மாபெரும் வணக்க வழிபாடு. அனைத்து நேரங்களிலும் உதுவுடைய விஷயத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள். காலை கழுவ இந்த கடைசி நேரத்தில் தான் ஷைத்தானுடைய ஊசலாட்டம் அதிகமாக இருக்கும். அந்த மற்றதெல்லாம் குடிந்து பண்ணுவார்கள். அந்த கால் வரும் பொழுது இப்படி பைப்பை எடுத்து விட்டு இப்படி என்று செய்வார்கள். அது அந்த காலில் தண்ணீர்களை முழுவதுமாக படுவதிலிருந்து இப்படிப்பட்ட செயல் ஆகிவிடுகிறது. கவனமாக இருந்து கொள்ளுங்கள். சரி, மேலும் கணுக்கால்களுடன் கால்களை கழுவுவதனுடைய சட்டத்தை பார்ப்போம். கால்களை கழுவுவது உதுவின் கடமைகளில் ஒன்று என்பதில் ஒருமித்த கருத்து. மேலும் கணுக்கால்களையும் சேர்த்து கழுவாமல் கால்களை கழுவுதல் முழுமையடையாது. கணுக்காலை சேர்த்து கழுவாமல் கால்களை கழுவுவது முழுமையடையாது. இதற்கான ஆதாரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையிலே கூறுகிறான், மேலும் உங்கள் கால்களை கணுக்கால்கள் வரை கழுவிக் கொள்ளுங்கள். வ அர்ஜுலகும் இலல் கஅபைன், வ அர்ஜுலகும் இலல் கஅபைன். இந்த வசனம் அல்லாஹ் திருமறையில் தெளிவாக விளக்குகிறான். வ அர்ஜுலகும் இலல் கஅபைன். பின்பு இன்னொரு விஷயம் பார்த்தீர்கள் என்றால், எங்கிருந்து ஆதாரம் எடுக்கிறார்கள் காதை கழுவ வேண்டாம் என்று? இதே வசனத்திலிருந்து எடுக்கிறார்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வம்சஹு பிருஊசிகும், தலையை மஸ்ஹ் செய்யுங்கள். காதை அல்லாஹ் சொல்கிறானா? சொல்லவில்லை. அதனால் இதை நாம் சுன்னத்தாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வை நன்கு அறிந்தவன். அல்லாஹ்வின் அடியார்களே, அடுத்ததாக பாருங்கள், முக்கியமான ஒரு விஷயம். அதாவது கணுக்கால்களை விடுவதற்கான ஆபத்து. முழங்கைகள் விஷயத்தில் நாம் கூறியதை போலவே, அந்த முழங்கை விஷயத்தில் கூறியதை போலவே, அந்த வரை என்ற வார்த்தை கணுக்கால்களையும் சேர்த்து கழுவ வேண்டும் என்பதை தான் குறிக்கிறது. இங்கே அதே பிரச்சனை. சில பேர் எவ்வாறு எடுத்துக்கொள்கிறார்கள் என்றால், இலல் மராஃபிக் என்று சொல்லும் பொழுது, இல மராஃபிக் என்றால் இதுவரை, அப்படி என்றால் இது வந்துவிட்டால் நிறுத்திவிட வேண்டும், இதோடு கழுவிட வேண்டும்.
அதே போல்தான் இலல் கஅபைன், கணுக்கால்கள் வரை. கணுக்கால்கள் வரை என்றால் கணுக்கால்களை உள்ளே சேர்த்து, கணுக்கால்கள் வரை என்றால் கணுக்கால்களை உள்ளே சேர்த்து கழுவுவதுதான் கணுக்கால்களை கழுவுவது. கணுக்கால்களை விட்டு விட்டு முன்பகுதியை கழுவதல்ல. எடுத்துக்காட்டாக இந்த காலை கழுவது விஷயத்தில் தண்ணீரை இதோடு நிறுத்தி விடுவதல்ல. தண்ணீர் இந்த இடத்தை முழுமையாக அணைந்திருக்க வேண்டும். அதேதான் கைகளிலும் முழங்கை வரை அணைந்திருக்க வேண்டும். அதுதான் இந்த இல என்ற ஹர்ஃபுஜருடைய அர்த்தம் என்பதை சொல்கிறார்கள். சரி, கணுக்கால்களை விடுவதன் ஆபத்து எவ்வளவு பெரிய ஆபத்து! சுப்ஹானல்லாஹ். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதீஸ், சில சஹாபாக்கள் தங்கள் கால்களை கழுவாமல் தடவி கொண்டிருந்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கண்டார்கள். அவர்கள் 2 அல்லது 3 முறை கணுக்கால்களுக்கு நரக வேதனை உண்டாகட்டும் என்று கூறினார்கள். வய்லுல் லில் அகாபி மினன் நார். இது கால்களை கழுவதில் ஏற்படும் கவனக்குறைவு குறித்து கடுமையான எச்சரிக்கை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, சாதாரண விஷயம் அல்ல. ஒரு நபி, மாநபி, ஒரு உதுவுடைய விஷயத்தில் தவறுதல் செய்வதை கூட விடவில்லை. சுப்ஹானல்லாஹ். ஆனால் இன்று எத்தனை பொடுபோக்கு வணக்க வழிபாட்டில், அதிலும் உதுவுடைய விஷயத்தில் அவ்வளவு பொடுபோக்கிலே இருக்கிறோம். வணக்க வழிபாடுடைய விஷயமான இந்த உதுவிலே என்ன ஹதீஸை பாருங்கள். கணுக்கால்களுக்கு நரக வேதனை உண்டாகட்டும், கணுக்கால்கள் நரகத்தில் இருக்கட்டும். ஏன் அவ்வளவு அலட்சியம்? அல்லாஹை வணங்கக்கூடிய விஷயத்தில், வணக்கத்திற்கு தயாராகும் விஷயத்தில் தொழுகையை விட ஒரு பெரிய விஷயம் ஒரு முஸ்லிமிற்கு கிடையாது இந்த பூமியிலும் மறுமையிலும். நாளை முதலில் அவன் கேள்வி கேட்கப்பட வேண்டியது தொழுகை. அவ்வளமா யுஹ்ஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமா ஹுவஸ் ஸலாஹ். தொழுகையை கொண்டுதான் நாளை முஃமின் முதலில் கேள்வியை கேட்கப்பட போகிறான். அந்த கேள்வியின் திறவுகோலே உது அல்லவா? உது இல்லாமல் தொழுகை எவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்படும்? அந்த உதுவிற்கு இவ்வளவு பொடுபோக்கா என்ற அந்த அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ஒரு மனிதர் உது செய்திருந்தார்கள். அவர் தன் காலில் ஒரு நகத்தின் அளவு இடத்தை கழுவாமல் விட்டுவிட்டார். எந்த அளவு? நகம், நகத்துடைய அளவு. இதோ இந்த அளவு, இதுதான் நகத்தின் அளவு. இந்த அளவு நகத்தின் அளவு தண்ணீர் படாமல் விட்டு விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பார்த்ததும் என்ன சொன்னார்கள்? திரும்பி சென்று உமது உதுவை சரியாக மறுபடியும் செய்வீராக என்று கட்டளையிட்டார்கள். அந்த ஒரு பகுதியை விட்டுவிட்டதினால் இந்த ஹதீஸ்கள் கால்களை கழுவுவதில் ஒரு சிறு இடம் விடப்பட்டாலும் அது தொழுகையை செல்லாததாக்கிவிடும் என்பதையும், ஒவ்வொரு இடமும் முழுமையாக கழுவப்பட வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துகின்றன. அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. அதனால் கால்களை கழுவுவதில் கவனக்குறைவு வேண்டாம். கணுக்கால்களுடன் சேர்த்து கழுவுவதுதான் கால்களை கழுவுதல் என்பதை கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக 5வது மற்றும் 6வது கடமைகள் உதுவிலே வரிசை முறையை கடைபிடிக்க வேண்டும். உதுவின் வரிசை முறையை கடைபிடிக்க வேண்டும். அது என்ன வரிசை முறையை கடைபிடிக்க வேண்டும்? அல்லாஹ்வின் அடியார்களே, உதுவின் சட்டங்கள் குர்ஆனில் கூறப்பட்ட வரிசையின்படிதான் கழுவியிருக்க வேண்டும். அதாவது தலை, எவ்வாறு தலை? அதாவது முதலில் முகத்தை கழுவுவது, பின்பு முகத்துடன் சேர்த்து மத்மதா மற்றும் இஸ்தின்ஷாக், வாய் கொப்பளிப்பது, மூக்கிற்கு தண்ணீர் சேர்த்து மூக்கை கழுவது, பின்பு கைகளை கழுவது, பின்பு மஸ்ஹு செய்வது, பின்பு காலை கழுவுவது. சரி, என்ன ஆதாரம்? கவனியுங்கள், குர்ஆனின் ஆதாரம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் வசனத்தில் கழுவப்பட வேண்டிய 2 உறுப்புகளுக்கு இடையில் தடவப்பட வேண்டிய ஒரு உறுப்பை நடுவிலே கூறுகிறான். இதுவே மாபெரும் ஆதாரம். என்ன சொல்கிறான் அல்லாஹ்? குர்ஆனில் எவ்வாறு அந்த ஆயத்து, அந்த வசனம் வருகிறது? ஃபக்ஸிலு உஜூஹக்கும், உங்களின் முகத்தை நீங்கள் கழுவுங்கள். வ ஐதியக்கும் இலல் மராஃபிகி, உங்களுடைய கைகளை முழங்கை வரை கழுவுங்கள். சொல்லிவிட்டு அடுத்ததாக வம்சஹு பிருஊசிக்கும் என்று தடவுதல் என்ற வேறு ஒரு செயலை சொல்லி மறுபடியும் கழுவுங்கள் என்று சொல்கிறான். என்றால் இதிலிருந்தே தெரிகிறது இந்த வரிசையில் தான் கழுவ வேண்டும் என்று. ஏனெனில் 2 கழுவுதலுக்கு நடுவில் ஒரு தடவுதலை அல்லாஹ் வைத்திருக்கிறான். கையை கழுவ வேண்டும், அதற்கு பிறகு தலையை தடவ வேண்டும், அதற்கு பிறகு காலை மறுபடியும் கழுவ வேண்டும். இதுவே ஒரு அடிப்படை ஆதாரமாக இருக்கிறது
இந்த வரையறையை, இந்த வரிசை முறையை நாம் மாற்ற முடியாது என்பதை. அதனால் அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், மேலும் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். ஒரே வகையான இரண்டு விஷயங்களுக்கு, கைகளை கழுவுதல், கால்களை கழுவுதல், இடையில் தடவுதல், தலையை மஸ்ஹு செய்வதல் என்ற வேறுபட்ட செயலை அல்லாஹ் நுழைத்திருக்கிறான் ரப்பல் ஆலமீன். வரிசை முறை அவசியம் என்பதை இது உணர்த்துகிறது. வரிசை முறை கட்டாயம் இல்லை என்றால் ஒரே வகையானவற்றை அல்லாஹ் பிரித்திருக்க மாட்டான். ஒரே வகையானவற்றை அல்லாஹ் ஏன் பிரித்திருக்கிறான் ரப்பல் ஆலமீன்? ஏன் கழுவுதலை முதலில் சொல்லிவிட்டு கடைசியாக அந்த இதை சொல்லிவிட்டால் வரிசை எவ்வாறு வேணால் செய்திருக்கலாம் என்று சொல்லலாம். ஆனால் இந்த இடத்திலே ரப்புல் ஆலமீன் இரண்டு செயல்களுக்கு நடுவில் ஒரு செயலை சொல்கிறான் என்றால் இதுவே சரியான விஷயமாக இருக்க முடியும். இந்த வரிசையை மாற்ற முடியாது. இதுதான் அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், சரியான நிலைப்பாடு என்பதை. யாருடைய நிலைப்பாடு இது? ஷாஃபி மற்றும் ஹம்பலியுடைய மத்ஹபின் அறிஞர்களின் நிலைப்பாடாகும். சரி, அடுத்த கட்டாயம் உறுப்புகளை பார்த்தோம், வரிசை முறையை பேண வேண்டும் என்று பார்த்தோம். அடுத்ததாக அந்த உதுவுடைய செயலில் தொடர்ச்சி இருக்க வேண்டும், துண்டிக்கப்பட்டு இருக்க கூடாது. அல் முவாலாத், இதையும் கவனமாக கேட்க வேண்டும். மிக முக்கியமான ஒரு நிபந்தனை, ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், அல்லாஹ்வின் அடியார்களே, உதுவின் அங்கங்களுக்கு இடையில் வழங்கப்பட்ட அந்த இடையில் வழக்கப்படி நீண்ட இடைவெளி இல்லாமல் ஒன்றன் பின் ஒன்றாக செய்வதுதான் உதுவாகும். அதாவது முகத்தை கழுவி விட்டு போன் வரும், போனை ஒரு 10 நிமிடம் பேசிக் கொண்டிருப்பார், அல்லது 5 நிமிடம் முழுமையாக பேசிக் கொண்டிருப்பார். பேசிக்கொண்டு போனை வைத்ததற்கு பிறகு மறுபடியும் என்ன செய்ய வேண்டும்? உதுவை ஆரம்பத்திலிருந்து தொடங்க வேண்டும். நம்ம தான் தலையை ஏற்கனவே கழுவிட்டோமே, கையை வந்து கழுவுவோம். உது என்பது ஒரு ஒட்டுமொத்த வணக்கம். உது என்பது வரிசைகளால வரையறைக்கப்பட்ட ஒரு ஒட்டுமொத்த வணக்கமாக இருக்கிறது. இந்த உதுவை, இந்த அங்கங்களை அடிப்படையான ஒரு வழக்கப்படி நீண்ட இடைவெளி இல்லாமல் அதை ஒன்றன் பின் ஒன்றாக செய்வது முவாலாத் ஆகும். இதற்கான ஆதாரம் பாருங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அறிவித்த ஹதீஸில், ஒரு மனிதர் தன் காலின், இதில் எங்க ஆதாரம் இருக்கிறது? ஒரு மனிதர் தன் காலில் ஒரு நகத்தின் அளவு இடத்தை விட்டு விட்டார்கள். நகத்தின் அளவு இடத்தை விட்டு விட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் என்ன சொன்னார்கள்? அந்த காலின் பகுதியை கழுவ சொன்னார்களா, அல்லது உதுவையே திரும்பி செய்ய சொன்னார்களா? என்ன சொன்னார்கள்? உதுவையே திரும்பி செய்ய சொன்னார்கள். இந்த விஷயம் கவனமாக கேட்க வேண்டும். உது என்பது தொடர் வரிசையை நாம் பின்பற்ற வேண்டும். அந்த இடத்தில் பெரும் இடைவேளை விடக்கூடாது. போன் வருது என்று 10 நிமிடம் பேசிவிட்டு மறுபடியும் கையை கழுவது, அல்லது பேசி என்று பேசுவது, ஒரே செயலுக்கு பேசுவது, பேசிக்கொண்டே இருப்பது, கடைசியில் பார்த்தால் பெரும் இடைவேளை விட்டு அடுத்த உறுப்பை கழுவுவது, இவ்வாறு இடைவேளையை விடக்கூடாது. உது செய்யக்கூடிய அங்கங்களுக்கு இடைவேளை விடாமல் தொடர்ந்து அந்த வணக்கத்தை முடித்திருக்க வேண்டும். அதை நாம் மறந்து விடக்கூடாது, அல்லாஹ்வின் அடியார்களே. அடுத்ததாக பாருங்கள், இந்த ஹதீஸ் சரியான ஒரு ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர் தொழும் பொழுது அவரது பாதத்தின் பின்புறத்தில், மற்றொரு ஹதீஸ் கவனியுங்கள், அவர்களின் பாதத்தின் பின்புறத்தில் ஒரு மனிதர் தொழுது கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பாதத்தின் பின்புறத்தில் ஒரு நாணயம் அளவு, தங்க நாணயம் அளவு தண்ணீர் படாமல் உலர்ந்து இருந்ததை கண்டார்கள். அவர் மீது தண்ணீர் படாததால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உதுவை மீண்டும் செய்யுமாறு கட்டளையிட்டார்கள். என்ன சொல்லி இருக்கலாம்? அந்த காலை மட்டும் கழுவிட்டு வாருங்கள் என்று சொல்லி இருக்கலாம். ஆனா என்ன சொன்னார்கள்? உதுவை மறுபடியும், ஏனெனில் அந்த இடம் முடிந்து விட்டது, நேரம் முடிந்து விட்டது, அந்த நேரம் முடிந்து விட்டது, அந்த வணக்கம் இது சரியாகாமல் போய்விட்டது. இப்போது அந்த வணக்கத்தை மறுபடியும் அவர் செய்ய வேண்டும். இந்த ஆதாரங்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, உதுவின் அங்கங்களுக்கு இடையில் தண்ணீர் படாமல் உலரும் அளவுக்கு நீண்ட இடைவேளை விட்டால், அதாவது தண்ணீர் காயக்கூடிய அளவிற்கு, இன்னொரு முக்கிய விஷயத்தை சொல்கிறார்கள். ஒரு உறுப்பிலிருந்து மற்றொரு உறுப்பிற்கு, அடுத்த உறுப்பிலிருந்து தண்ணீர் காய்ந்து விடக்கூடாது. தண்ணீர் காய்ந்து விடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். தண்ணீரை கொண்டு கழுவுகிறோம், தண்ணீர் காயக்கூடிய அளவிற்கு அடுத்த உறுப்பிற்கு செல்கிறீர்கள் என்றால் நீங்கள் எவ்வளவு நேரம் இடைவெளி எடுத்துக் கொள்கிறீர்கள்? அதையும் கவனிக்க வேண்டும். அந்த விஷயம் மிக முக்கியமான விஷயம். ஏனெனில் இது ஒரு வரிசைப்படுத்தப்பட்ட ஒற்றை வணக்கம், வரிசையாக சொல்லப்பட்ட ஒரு ஒற்றை வணக்கமாக இருக்கிறது. அடுத்ததாக அல்லாஹ்வின் அடியார்களே, முடிவாக ஒரு விஷயம் சொல்கிறார்கள்.
ஷேக் அரஃபாத் இந்த இடத்திலே ஒரு ஒரு சிறிய ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். இந்த வசனங்கள் மற்றும் ஹதீஸ்களின் அடிப்படையில் இந்த தொடர்ச்சி என்பது கட்டாயம் என்பது சரியான கருத்து. ஆனாலும் தண்ணீர் தீர்ந்து போகிறது, தண்ணீர் தீர்ந்து விட்டது போன்ற தவிர்க்க முடியாத காரணங்களால் இருந்தால் அல்லாஹ் மன்னிக்கிறான், இதில் விதிவிலக்கு இருக்கும் என்பதை நான் நினைக்கிறேன் என்று சொல்லி முடிக்கிறார்கள். ஒருவேளை தகுந்த காரணத்தினால் உதுவை செய்து கொண்டே இருக்கிறார்கள், தகுந்த காரணத்தினால் தண்ணீர் இல்லவில்லை, மோட்டரில் தண்ணீர் வரவில்லை, போடுவதற்கு சற்று நேரம் ஆகிறது என்ற அந்த விஷயத்தில் ஒரு காரணத்தோடு இருக்கும் பட்சத்தில் ஒரு இடைவேளை, சிறிய இடைவேளை ஏற்பட்டு விட்டது என்றால் இப்படிப்பட்டவர்கள் அந்த பகுதியை மட்டும் இறுதியாக முடித்துக் கொண்டு செல்வதில் தவறில்லை என்று நான் நினைக்கிறேன் என்று ஷேக் அரஃபாத் அவர்கள் கடைசியிலே சொல்கிறார்கள். அல்லாஹ்வை நன்கறிந்தவன். அடுத்ததாக அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இதோடு உதுவுடைய விஷயம் முடிந்து விட்டது. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஆனால் இந்த இடத்திலே கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். முஸ்தஹப்பான விஷயம் என்ன உதுவில்? இது பல பேருக்கு தெரியாது. இப்போது உது கடமையை முடித்து விட்டோம், இப்ப உதுவின் முஸ்தஹப்பிற்கு வருகிறோம். அது என்ன உதுவின் முஸ்தஹப்? கவனியுங்கள். ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார்கள், முகத்தை, கைகளை, கால்களை 3 முறை கழுவுவது விரும்பத்தக்கதாகும். இன்னும் நம்மிலே எத்தனை பேர் எல்லா நிலையிலும் 3 முறை கழுவினால்தான் நான் உது செய்தேன், 2 முறை கழுவி இருந்தால் உது இல்லை, 1 முறை கழுவி இருந்தால் உது இல்லை. தண்ணீர் இருந்திருக்காது, மோட்டரில் தண்ணீர் இருந்திருக்காது, குவளை அளவுதான் தண்ணீர் இருந்திருக்கும். 3 முறை கழுவதற்கு என்னிடம் தண்ணீர் இல்லை, அதனால் நான் உது செய்யவில்லை. 3 முறை கழுவதற்கு எனக்கு தண்ணீர் இல்லை, எனக்கு மசூ செய்ய தண்ணீர் இல்லை, காலை 3 முறை கழுவ வேண்டும், எனக்கு தண்ணீர் இல்லை, அதனால் நான் உது செய்யவில்லை என்ற எத்தனை விஷயங்களை செய்வதை நாம் பார்க்கிறோம். கேள்வி நம்மிடம் வரக்கூடிய கேள்விகள், அதிகமான கேள்வி உதுவுடைய விஷயம். இந்த முறைகளில் 3 முறை செய்ய தண்ணீர் இல்லாமல் போய்விட்டது, 3 முறை செய்ய தண்ணீர் இல்லாமல் போய்விட்டது. அல்லாஹ்வின் அடியார்களே, உதுவுடைய அடிப்படை கடமைகளில் ஒன்று அதை 1 முறை செய்வதுதான். அந்த ஒன்றுக்கு மேற்பட்ட முறைகள் என்பது சுன்னத்தாக, முஸ்தஹப்பாக தான் இருக்கிறது மார்க்கத்தில். அந்த ஒரு முறை கழுவதில் முழுமையாக உறுப்புகளை தண்ணீர் அடைந்து விட்டது என்றால் நிச்சயமாக அமையும், நிச்சயமாக சேரும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, அதில் எந்த விதமான வஸ்வாசம் இல்லை. இன்னும் முக்கியமான ஒரு விஷயம், அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, உதுவில் ஏற்படக்கூடிய வஸ்வாசை உடையவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழுமையாக அந்த வஸ்வாசிலிருந்து பாதுகாப்பை ஏற்படுத்துவானாக. அதிகப்படியான வஸ்வாசிகள் உதுவில். ஏன் இவ்வளவு சிரமத்தை எடுத்துக் கொள்கிறீர்கள்? உது ஆனதா, உது ஆவலையா, உது எனக்கு நடந்ததா, நடக்கவில்லையா, நான் செய்தேனா, முழுமையாக கழுவினேனா, எனக்கு தெரியவில்லை. வஸ்வாசிற்கு இடம் தராதீர்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. சரி, இந்த விஷயத்திற்கு வருவோம். முகத்தை, கைகளை, கால்களை 3 முறை கழுவது விரும்பத்தக்கது. அதே போல் வாய் கொப்பளிப்பதும் மூக்கிற்கு தண்ணீர் செலுத்துவதும் விரும்பத்தக்கது. ஆனால் அவற்றில் 1 முறை செய்வதுதான் கடமையாகும். தலையை தடவுவதை திரும்ப செய்வது விரும்பத்தக்கதல்ல. இது ஒன்று மட்டும் விதிவிலக்கு. எல்லாத்தையும் 3 முறை. மஸ்ஹ் எத்தனை முறை? எல்லா நேரங்களிலும் 1 முறை தான். மஸ்ஹ பொறுத்தவரை, மசூ செய்வதை பொறுத்தவரை அதிகபட்சமானதும் குறைந்தபட்சமும் 1 முறை தான். அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நூலாசிரியர் உதுவின் கடமைகளை முடித்த போது அதன் கட்டாயமான ஒவ்வொரு உறுப்புக்கும் 1 முறை கழுவுவதுதான் என்று உறுதிப்படுத்துகிறார்கள். 1 முறைக்கு மேல் கழுவுவது விரும்பத்தக்கது என்பதை சொல்கிறார்கள் ஷேக் அரஃபாத். தலையை தடவுதல் மட்டும் விதிவிலக்கு. தலையை தடவுவதை மட்டும் திரும்பி செய்வது விரும்பத்தக்கதல்ல, 1 முறை தடவுவதே போதுமானதாகும். அல்லாஹ்வின் அடியார்களே, இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் அவர்களின் கூற்று. பொதுவாக அறிஞர்களின் நிலைப்பாடு என்ன? திர்மிதி யார்? அரசியல் கட்சி தலைவர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்களை அறிந்து கொண்டிருக்கிற இந்த சமூகமே திர்மிதி என்பவர் யார்? லா இலாஹ இல்லல்லாஹ் யாரையெல்லாம் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய இந்த சமூகம், நான் சொல்ல வேண்டியதில்லை, நான் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க வேண்டியதில்லை. டீக்கடையில் அமர்ந்து இவர் யார் என்று தெரியுமா என்றால் முதலில் எனக்குத்தான் தெரியும் என்ற அளவிற்கு தான் என்று பேச்சு நமக்கு மத்தியிலே. ஆனால் இந்த சமுதாயத்திற்கு திருமிதி என்றால் யார் என்று தெரியவில்லையா? யார் அவர்கள்? என்னது?
மாபெரும் ஹதீஸ் அறிஞர் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழிகள் நம்முடைய கைகளில் தவழுகிறது என்றால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டு அவர்களுடைய ஒரு பங்களிப்பு அளப்பற்றது. அவர்களுடைய நூலான ஜாமிஉ திர்மிதி என்ற இந்த நூல், ஜாமிஉ ஸஹீஹ் என்ற அந்த நூலிலே தான் அத்துணை ஹதீஸ்களையும் அவர்கள் திரட்டி அதை தொகுத்தார்கள். எந்த வருடத்தில் மரணித்தார்கள்? மாஷா அல்லாஹ், அஹ்சன். எப்படி? அல்லாஹ் 279. அஹ்சன் யா அஹி யாஷிக், மாஷா அல்லாஹ். 279 மரணித்த ஒரு இமாம். அவர்கள் பேர் தெரியுமா? அஹ்சன், மாஷா அல்லாஹ். அபு ஈசா முஹம்மத் பின் ஈசா, முஹம்மத் அவர்களின் பெயர். திர்மிதி என்றால் என்ன? திர்மித் என்ற ஒரு ஊர், ஒரு கிராமம் எங்க இருக்கிறது? எங்க இருக்கிறது? குராசான் பகுதி, தற்போது இருக்கக்கூடிய ஈரானுடைய நாட்டு பகுதிக்கும் ஆப்கானிஸ்தானுடைய எல்லைக்குள்ள பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அங்கிருந்து வந்தவர்கள். குத்துபு சித்தாவின் 6 அறிஞர்களை பார்த்தோம் என்றால் எங்கிருந்து வந்தார் என்றால் பெரும்பாலும் இந்த இடத்தில் தான் வந்தார்கள். ஆப்கானிஸ்தான் மற்றும் ஈரானுக்கு மேற்கு பகுதியிலும் ஆப்கானிஸ்தான் பகுதியை கொண்டுதான் அனைவர்களும் வந்தார்கள். உஸ்பெகிஸ்தான் போன்ற இருந்து வந்தார்கள். ரஹிமஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்கள் மீது ரஹ்மத் செய்வானாக. இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், பொதுவாக அறிஞர்களின் நிலைப்பாடு என்னவென்றால், ஒரு முறை கழுவுவது போதுமானது, 2 முறை செய்வது சிறந்தது, 3 முறை செய்வது மிகச் சிறந்தது, அதற்கு மேல் எதுவும் இல்லை. மாஷா அல்லாஹ், அழகா சொல்லிவிட்டார்கள். இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் அழகா சொல்கிறார்கள், பொதுவாக உதுவுடைய விஷயத்தில் ஒரு முறை கழுவுவது போதுமானது. அந்த ஒரு முறை சரியாக செய்து விட்டீர்கள் என்றால் போதுமானது. 2 முறை செய்வது சிறந்தது, 3 முறை செய்வது மிகச் சிறந்தது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதுவை விவரிக்கும் பொழுது அவர்கள் கழுவும் பாதங்களை 3 முறை செய்தார்கள் என்று குறிப்பிட்டார்கள். இமாம் புகாரி தெரியுமா? யார் அவர்கள்? யாரு புகாரி? இப்ப நான் வேற யாராவது தெரியுமான்னு கேட்டா இப்போ மாஷா அல்லாஹ் பதில் இப்போ அப்படியே டான் விடும் இல்லையா? அவரை தெரியுமா, இவரை தெரியுமா? எனக்கு அவரை தெரியாதா? அவரை தெரியாம எனக்கு நான் எப்படி இங்க இருக்க முடியும்? நான் என்ன என்கிட்ட போய் கேட்டீங்களா அவரை தெரியாதா என்று? அந்த மாதிரி இமாம் புகாரி யார போனா? மாஷா அல்லாஹ், ஹதீஸை திரட்டினவர்களில் மிக முக்கிய பங்காகும் யாரும் இல்லை. இதற்கு முன்னால் ஒரு இமாமை பார்த்தோமே, அவரின் ஆசிரியர். இதற்கு முன்னால் ஒரு இமாம் பார்த்தோம். யார் அவர்? திர்மிதி, ஷைഖு திர்மிதி, திர்மிதியின் ஆசிரியர், திர்மிதி ரஹிமஹுல்லாஹ்வின் ஆசிரியர். பாருங்கள், இதுதான் ஆசிரியர் மாணவன். ஆசிரியர் 6 நூல்களில் ஒரு ஆசிரியர் ஒரு மாணவரும் இருக்கிறார்கள். புகாரி, திர்மிதி. புகாரி எப்போது மரணித்தார்கள்? யாருக்கு தெரியும்? கை தூக்கலாம். $256. சரி, நாம் இப்ப எந்த வருடத்தில் இருக்கிறோம்? நாம் எந்த வருடத்தில் இருக்கிறோம்? 1447. எந்த மாதம்? எந்த மாதம்? பாருங்க நம் நிலைமையை பாருங்க, நம் நிலைமையை பாருங்க, நம் நிலைமையை பாருங்க. தொலைத்து விட்டோம், நம் அடையாளத்தை தொலைத்து விட்டோம். அப்படியே வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். அவர்களின் தேதியில், அவர்களின் தேதி, அவர்களின் ஆடை, அவர்களின் இது அனைத்திலும் அப்படியே சென்று விட்டே இருக்கிறோம், போய்கொண்டே இருக்கிறோம். எந்த மாதம்? ஜுமாதா அஸ்ஸானி, ஜுமாதா அல்-ஆখিরা. எத்தனாவது மாதம் அது? எத்தனாவது மாதம்? அஹ்சன், 6வது மாதம். ரமதான் எத்தனாவது மாதம்?
ரமதான் எத்தனாவது மாதம்? மாஷா அல்லாஹ், 9வது மாதம். ரமதானுக்கு இன்னும் எத்தனை நாட்கள் இருக்கிறது? ஏறத்தாழ 72 73 நாட்கள் தான் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இன்னும் 70 73 நாட்கள் தான் இருக்கிறது. எல்லாம் நம்மளை ஹயாத்தாக வைத்திருப்பானா என்று தெரியவில்லை. யா ரப்பே, ரமதானை நமக்கு நெருக்கி கொடுத்து விடு யா அல்லாஹ். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தமது நூலில் குறிப்பிடுகிறார்கள், உதுவை 2 முறை செய்வது, உதுவை 3 முறை செய்வது. பாருங்கள், உதுவை 2 முறை செய்வது என்றே ஒரு தலைப்பு, உதுவை 3 முறை செய்வது என்பதற்கு ஒரு தலைப்பு. இவை அனைத்தும் அனுமதிக்கப்பட்டவை என்பதை தெளிவாக விவரிக்கிறார். சரி, இறுதியாக தலையை தடவது ஏன் 1 முறை? தலையை தடவதை 1 முறைக்கு மேல் திரும்ப செய்வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து அறிவிக்கப்படவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உதுவை விவரித்த அனைவர்களுமே மற்றும் மற்ற உறுப்புகளை போல் அல்லாமல் தலையை 1 முறை மட்டுமே தடவி இருக்கிறார்கள், மஸ்ஹு செய்திருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார்கள். இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இறுதியாக கூறுகிறார்கள், தலையை தவிர உதுவின் அனைத்து உறுப்புகளிலும் 3 முறை கழுவது அறிஞர்களின் ஏகோபித்த முடிவின்படி விரும்பத்தக்கதாகும், முஸ்தஹப்பாகும். தலை விஷயத்தில் மட்டுமே முன்னோர்கள், சான்றோர்கள், சலஃபுகளுடைய கருத்து, அதில் அவர்களுக்கு கருத்து வேறுபாடு. ஆனால் சரியானது சுன்னத் 1 முறை மட்டுமே. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நடிகார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இதோடு அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு வுதுவுடைய சுன்னத்துகள் முடிந்துவிட்டன. அல்லாஹ் நமக்கு இந்த இப்படிப்பட்ட கல்வி அமர்வுகளை அமர்வது மட்டுமின்றி அதன்பால் செயல்படுத்தக்கூடிய, கேட்பதை செய்மடுப்பதை செயல்படுத்தக்கூடிய முஸ்லிம்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அக்கூலு கௌலி ஹாதா வஸ்ஸக்ஃபிருல்லாஹி லி வ லக்கும். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب. كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز.